வாணியம்பாடியில் சிறப்பு வாய்ந்த புத்துக்கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நாகதோஷம் இருக்கிறவங்களும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க தான் இங்கே ரொம்ப அதிகமாகவே வராங்க. நாகதோஷம் உள்ளவங்க இந்த நாக சிலைக்கு விளக்கேற்றி இந்த கோயிலை சுற்றி வந்தால் நாகதோஷம் தனியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாகத்துக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா விளக்கேற்றி கோயிலை சுற்றி அவங்களோட தோஷத்தை தணிச்சிருப்பாங்க. பெங்களூர் டு சென்னை ஹைவேஸில் போகிறவங்க கூட இந்த கோயிலோட சிறப்பு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கோயில் கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. இப்போ நைட்டு 1 மணி ஆகுது. இந்த டைமுக்கும் பார்த்திங்கன்னா 4-5 ஃபேமிலிக்கு மேலே போயிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு கோயில் மரம் இருக்குது. அதில் மரத்தில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் கட்டுறாங்க. அவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை இல்லைன்றவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு பெரிய பெரிய வரலாறுகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதில் எங்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு மேலே இருக்க பிரிட்ஜு கட்டுறது கீழே தான் வந்திருக்கான் ஃபஸ்ட்டில். அதுக்காக இந்த கோயிலை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கிறதுக்காக ஜேசிபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கோயில் இடிக்கிறதுக்காக வந்த ஜேசிபி கோயிலாண்ட வந்த உடனே ஜேசிபி ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகாமல் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபி எடுத்துகிட்டு இன்னொரு ஜேசிபி வந்திருக்கு. அந்த ஜேசிபி ஓனர் டிரைவர் பார்த்திங்கன்னா வர்ற வழியிலேயே ஏதோ ஒரு ஃபால்ட்டுனால, அது ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சம்பவத்தினால அவர் இறந்துட்டுருக்காரு. 3ஆவதாக வந்த ஜேசிபி பார்த்திங்கன்னா கோயில் இடிக்கிறதுக்காக கோயில்கிட்ட வந்த உடனே ஸ்டக் ஆகிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அதுவும் இடிக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுக்குது. இவ்வளோ தடங்கள் ஏற்பட்டது, இதில் எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகத்துக்காக இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே தான் தூக்கி கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரொம்பவே சிறப்பு பெற்றுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு. நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் இங்கே பக்கத்தில் இருக்கிற கற்பூரம் ஊதுவத்தி இந்த கடை போட்டிருக்கவங்கெல்லாம் ஓப்பன்லேயே தான் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த டைம் 1 மணிக்கு மேலே நிறைய ஃபேமிலியாக கும்பிட்டுட்டு தான் போனாங்க. இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைக் போட்டு காமிங்க. அப்போ தான் நான் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியும். இந்த கோயில் எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு